இனிய வணக்கம் நண்பர்களே. நினைத்தாலே திருப்பதி தரக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. அந்த பதிவில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா குபேரனுடன் வாங்கிய கடன் எப்போது அடையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் திருப்பதி பெருமாளிடம் இல்லாத காசான்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா ஏன் குபேரனிடம் கடன் வாங்கினாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி பல கதைகள் சொல்லுவாங்க. திருப்பதி தலம் பார்த்தீங்கன்னா உருவாக காரணம்னு நிறைய பெருமைகள்னு கதைகள் சொல்லப்படுதுங்க. ஆனால் அங்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு உற்சவத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கதைகளும் சொல்லுவாங்க. இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்குது. அது என்னன்னா, தன்னுடைய திருமணத்திற்காக குபேரனிடம் ஏழுமலையான் கடன் வாங்கியது தாங்க. உலகிலேயே பார்த்தீங்கன்னா மிகவும் பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய கடவுள் தான் இந்த பெருமான். தன்னுடைய கல்யாணத்துக்காகவே கடன் வாங்கியிருக்காரு. அதோடு கோடி கோடியாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தினமுமே காணிக்கை கொடுத்துமே இன்னுமே பார்த்தீங்கன்னா குபேரிடம் ஏழுமலையான் வாங்கிய கடன் அடைபடவில்லைன்னு கேள்வியும் ஒவ்வொருக்கு இருக்கும். அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர உற்சவங்கள் துவங்கி பார்த்தீங்கன்னா கோலாகலமாக நடந்து வருது. இந்த நிலையில தான் ஆகஸ்ட் மாதத்தில் 3ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதி வரையுமே பவித்ரோற்சவம் நடைபெற இருக்குது. ஆண்டுதோறும் ஏழுமலையானுக்காக நடத்தக்கூடிய பூஜைகள் மந்திரங்கள்னு உபச்சாரங்கள் அனைத்துக்குமே ஏதாவது தவறு ஏற்பட்டு இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் நீக்குவதற்கான சடங்குகள் செய்யப்பட்டும் உற்சவம் தான் பவித்திர உற்சவம்னு சொல்லுவோம். இது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தாங்க. இந்த ஆடி மாதத்தில் திருப்பதியில் வெகு விமர்சையாக நடத்தப்படுதான். திருப்பதியில் நடக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த சமயத்தில் தான் ஏழுமலையானுடையும் குபேரனிடம் வாங்கிய கடன் பற்றியும் அந்த தொகை எப்போது அடைய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பூலோகத்தில் சீனிவாசராக அவதரித்திருக்காரு. இந்த சீனிவாசர் தாங்க கலியுகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை இருந்து அவர்களுடைய காப்பதற்காக பெருமாள் இந்த ஒரு அவதாரத்தை எடுத்ததாகவும் சொல்லுவாங்க. திருப்பதி ஏழுமலையான் பற்றி பார்த்திங்கன்னா எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டாலுமே திருப்பதி தலம் உருவானதற்கான குபேரனே காரணம்னு பல கதைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. புராண கதைகளின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாசராஜனுக்குமே மகளாக அவதரித்திருக்கா மகாலட்சுமி. தாயாரை மணப்பதற்காக திருமணம் செய்து கொள்ள போகிறார்னு செல்வ வளம் எப்படி இருக்குதுன்னு சோதிப்பதற்காக தாங்க தனது மகளை திருமணம் செய்ய வேண்டும்னா பெரிய தொகையை வரதட்சணையாக கொடுக்க வேணும்னு சீனிவாசனிடம் கேட்டிருக்காரு ஆகாசராஜருமே. மேலும் பார்த்தீங்கன்னா பத்மாவதியை எப்படியாவது மனம் முடிக்க வேண்டும்னு குபேரனுடைய உதவியை நாடியிருக்காரு வெங்கடேச பெருமாளும். செல்வத்திற்காக அதிபதியாக குபேரன் இருப்பதால தன்னுடைய திருமணத்திற்கு 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக பெற்றிருக்காரு பெருமாளும். இந்த தொகையை பார்த்தீங்கன்னா குபேரன் சாதாரணமாக தரலையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனையுடன் தான் இந்த ஒரு கடனை அவர் அளித்திருக்காரு. அதாவது கலியுகம் முடிவதற்குள்ள கடனாக வாங்கிய தொகையை நாங்கள் வீட்டில் வட்டியுடன் சேர்த்து திருப்பி தர வேண்டும், வைகுண்டத்திற்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனையுடன் தான் குபேரன் கடன் கொடுத்துருக்காரு. இதற்கு பெருமாளும் பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவித்திருக்காரு. அதனால் தாங்க பார்வதி தாயாரை திருமணம் முடிந்ததுமே வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லாமா திருமணம் அழைத்து சென்று அங்கேயே வாசம் செய்து வந்திருக்கா வெங்கடேஸ்வர பெருமாளும். வாங்கிய கடன் பார்த்தீங்கன்னா 3 விஷயமாக சொல்லப்படுது. அது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. குபேரிடம் ஏழுமலையான் வாங்கிய கடன் என்பது 3 விஷயங்கள் உணர்த்துவதாக சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் உள்ளிட்ட கர்ம வினைகளுக்கு அனைவருமே உட்பட்டு ஆளணும். கடவுளே மனித உருவில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு கிடையாதுன்னு சொல்லப்படுது. அவரும் அனுபூதி தான் ஆகணுமா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தன் மீது அன்பு வைத்தவர்களுக்காக இறைவன் இங்கேயே தங்கி
எதையுமே நடத்து காட்டுவார். மூன்றாவதாக கலியுகம் முடியும் வரையுமே பார்த்தீங்கன்னா திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களை மட்டும் இல்லைங்க, நினைக்கக்கூடிய தொலைவில் இருந்தாலும் கூட பக்தர்கள் காக்க பெருமாள் பூமியில தான் கலியுகம் முடியும் வரை இருக்கணும்னு குபேரர் நிபந்தனைட்டு இருக்காரு. நான் அழைத்தால் உடனடியாக வருவதற்கு அவர் எப்போதுமே தயாராக இருக்கிறாரு. ஆனால் நான் அவரை உண்மையான பக்தியோடு அழைத்தால் பதிலாக ஒன்று கஷ்டத்தை சொல்லி புலம்புறோமோ, இல்லைனா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோமோ, உங்களுடைய கர்ம விடைகளின் காரணமாக தாங்க இறைவனே என்னுடன் இருக்குமாறு கேட்க மறுக்கிறங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னா குபேரனுடன் வாங்கிய கடனுக்கு இன்று வரையுமே பார்த்தீங்கன்னா வட்டி தான் கட்டி கொண்டு இருக்கிறாராம். இதற்கு சில கதைகளும் இருக்குதான். தான் பட்ட கடனை கலியுகத்தில் தனது பக்தருடைய காணிக்கையாக செலுத்தி அடைப்பாங்கன்னு பெருமாள் சொன்னதாகவும் சில கதைகள் மூலம் சொல்லப்படுதுங்க. குபேரனுடன் வாங்கிய கடனை பெருமாள் பார்த்தீங்கன்னா எப்போதே அடைத்து விட்டார். ஆனால் கடன் அடைந்து விட்டாலும் பெருமாள் பார்த்தீங்கன்னா திருமலையில் இல்லாமல் வைகுண்டத்திற்கு சென்று விடுவார்னு என்பதால் தான் அதை மறைத்து வைத்துள்ளார்கள்னு சில கதைகள் மூலம் நம்ம சொல்லப்படுது. துணியிலும் துரும்பிலும் இருப்பான் பரமாந்தனுக்கு தெரியாம மனிதர்களால் எதை மறத்து வைத்தும் அவரை ஏமாற்றி விட முடியாதுன்னு குபேரன் விதித்த நிபந்தனைகளை படிந்தாங்க. கலியுகம் முடியும் வரையுமே ஏழுமலையான் வாங்கிய கடன் அடையும் வரையுமே இந்த கலியுகத்துல பூமியிலேயே இருந்து மக்களுக்கு அருளாசி வழங்குறார். கலியுகம் முடியும் போது தனது 10வது அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரத்தை நிகழ்த்திய பிறகுதாங்க மீண்டுமே வைகுண்டத்துக்கு பெருமாள் திரும்புவார்னு சில நம்பிக்கைகள் அடிப்படையில் சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய பெருமைகளை நாம் அறிந்தாலுமே கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. இதன் பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிகமான பக்தர்கள் சென்று வழிபடக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்றுங்க. இங்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து செல்வாங்க. விசேஷ நாட்களில் மட்டும் 1,00,000 பக்தர்கள் ஏழுமலையான தரிசித்து செல்வதாக சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையானுடைய உண்டியலில் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா சராசரியாக 3 கோடி வரை பக்தருடைய காணிக்கைகள் செலுத்த முடியுது. இதுவரையுமே ஒரு நாளில் 5.73 கோடி உண்டியல் வசூலை சாதனையாக செய்திருக்கு. உலகிலேயே பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கோவில்களில் திருப்பதி ஏழுமலையான் தான் முதலிடத்துல இருக்குதுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தான வருடாந்திர பட்ஜெட்டாக 2,900,00,000 சொல்லப்படுது. திருமலையில் ஒரு நாளைக்கு மட்டும் 2 கோடி வரை வியாபாரம் நடத்தப்படுதுங்க. தொப்பி ஏழுமலையானின் உருவப்படன்னு மட்டுமே 70 லட்சம் வரை விற்கப்படுவதாக சொல்லப்படுது. கோவிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் தான் அணிவிக்கிறாங்க. உற்சவ காலங்களில் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுதுங்க. ஏழுமலையனுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. ஏழுமலையனுடைய ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எடை கொண்டதாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சை மரகத கல் மட்டும் 500 கிராம் கொண்டதாக இருக்குது. இது மதிப்பீடு செய்யவே முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை மரகத கல் விசேஷ நாட்களை மட்டும் அலங்காரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. உற்சவராக இருக்கக்கூடிய மலையப்பருக்கு பார்த்தீங்கன்னா உலா வரக்கூடிய தங்க ரதம் மட்டும் 74 கிலோ தங்கத்தால் தயாரிக்கப்பட்டிருக்குதுங்க. சுவாமிக்கு உண்டியல் மூலம் மட்டும் தினமுமே சராசரியாக 7 கிலோ வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக பக்தர்கள் மூலம் செலுத்தப்படுது. ஆசியாவிலே திருமலை தரிக்கொண்ட வெங்கடாம்பாள் இலவச உணவு மையத்தில் தினமும் பார்த்தீங்கன்னா 5000 கிலோ காய்கறிகள் உணவுக்காக தயார் செய்கிறாங்க. வெங்கடாஜலபதி கோவிலில் ஆனந்த நிலையம் அமைஞ்சிருக்கு. அதுதாங்க கருவறை. வெங்கடாஜலபதியுடைய அணிந்திருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரம் மிகவுமே சிறப்பு வாய்ந்ததுங்க. திருப்பதி நகரத்தில் திருமலை மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை மேல் திருப்பதின்னு சொல்லுவாங்க. அமைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதியை கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா பத்மாவதியார் தாயார் ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இது வெறும் ஆன்மீக தலமாக மட்டும் இல்லைங்க, சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது. இங்குள்ள கோயில்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களில் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்குதுங்க. இந்த கோவிலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை இடுறாங்க. இது எதற்காக பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதிக்கு
தாங்கள் செலுத்தும் ஒரு நன்றி கடனாக சொல்லப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில வெங்கடாஜலபதி ஆலயத்துக்கு சென்று வருவது அற்புதமான பலன்களை தேடி தருவதாகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.